அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? யூடியூபர் இர்ஃபான் செய்யறது சரியா? யூடியூபர் இர்ஃபான் வெளிநாட்ல தன்னோட குழந்தையோட பாலினத்த தெரிஞ்சுக்கிட்டு சமூக வலைதளத்துல தெரிவிச்சது, அதுக்கு பின்னாடி குழந்தையோட பிறப்போட தொப்புள் கொடிய கட் பண்ணது அப்படின்னு அடுத்தடுத்து சர்ச்சைகள்ல சிக்கி ரொம்ப பெரிய அதிர்வலைய ஏற்படுத்தினாரு. இந்த நிலையில ரம்ஜான் தினத்துல ஒரு சிலர ஒருமையில திட்டக்கூடிய வீடியோ வெளியாகி பரபரப்ப ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு நெட்டிசன்கள் அவர கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்திய நாட்டுல குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே பாலினம் பத்தி தெரிவிக்கிறது சட்டப்படி குற்றம். ஆனா அதையும் மீறி இர்ஃபான் தனக்கு பிறக்க போற குழந்தையோட பாலினத்த அறிவிச்சு சர்ச்சையில சிக்கினாரு. அதுக்கு பின்னாடி குழந்தையோட தொப்புள் கொடிய கட் பண்ணி அந்த சர்ச்சையிலயும் சிக்கினாரு. இதுக்கு மருத்துவர்கள் கூட கொந்தளிச்சாங்க. இர்ஃபான் எத பண்ணாலும் அத வீடியோவா வெளியிட்டு மக்களுக்கு வெளிக்காட்டுறாரு. ஆனா தன்னோட குழந்தையோட தொப்புள் கொடிய அறுக்கிறது தவறு அப்படின்னு தெரிஞ்சே செஞ்சிருக்காரு அப்படின்னு சர்ச்சைகள் எழுந்துச்சு. இந்த நிலையில ரம்ஜான் தினத்தன்னைக்கு இர்ஃபான் தன்னோட குடும்பத்தினர் கூட கார்ல போய் இல்லாதவங்களுக்கு உணவு வழங்கியிருக்காரு. அப்ப எதிர்பாராம யாரோ ஒருத்தர் உணவ வேகமா வாங்குனதா தெரியுது. இதுக்கு இர்ஃபான், "அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? இப்படி வாங்குவீங்களா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா?" அப்படின்னு திட்டுறாரு. இத வீடியோவா எடுத்து தன்னோட யூடியூப் சேனல்லயும் வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ காட்டுத் தீ மாரி பரவிட்டு வருது. இத பார்த்த நெட்டிசன்கள் இர்ஃபான கடுமையான வார்த்தைகளால திட்டிட்டு வராங்க. காருக்குள்ள உட்காந்துட்டே குடுக்கறதால, கிடைக்குமோ கிடைக்காதோன்னு முண்டி அடிச்சு வாங்கியிருப்பாங்க. அதுக்கு என்னமோ கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி பிஜிஎம், அப்புறம் நக்கல் வேற அப்படின்னு ரொம்பவே மோசமா வசைபாடிட்டு வராங்க.